யாரெல்லாம் ஐடிஆர் 1 ஃபைல் பண்ணோம், யாரெல்லாம் ஐடிஆர் 2 ஃபைல் பண்ணோம், யாரெல்லாம் ஐடிஆர் 3 ஃபைல் பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க போகலாம். ஐடிஆர் 1 யாரெல்லாம் கம்பெனிலேருந்து வெறும் சேலரி மட்டும் வாங்குறீங்களோ அவங்க ஐடிஆர் 1 ஃபைல் பண்ணி ஆகணும். அதே மாதிரி இன்கம் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டோட டிவிடெண்ட் வருது, அதே மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஐடிஆர் 1 ஃபைல் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா சம்டைம் ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து வர இன்கமுக்கு டிடிஎஸ் பிடிப்பாங்க. அதை நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஸோ ஐடிஆர் 1 நீங்கள் ஃபைல் பண்ணுறதுனால அந்த டிடிஎஸை நீங்கள் ரிட்டர்ன் வாங்கலாம். ஸோ ஐடிஆர் 1 மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஃபைல் பண்ணுறது நல்லது. வாங்க இப்போ ஐடிஆர் 2 யாரெல்லாம் ஃபைல் பண்ணணும்னு பார்ப்போம். ஐடிஆர் 2 ஷேர் மார்க்கெட்டில் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் எதனா ஷேரை சேல் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் மஸ்ட் ஐடிஆர் 2 தான் செலக்ட் பண்ணணும். அதேமாதிரி கிரிப்டோ கரன்சி எதனா நீங்கள் சேல் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஐடிஆர் 2 தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் எதனா பில்டிங் வாங்கி விற்று லேண்ட் எதனா நீங்கள் வாங்கி விற்றுருந்தீங்கன்னா நீங்களும் ஐடிஆர் 2 தான் சூஸ் பண்ணணும். ஐடிஆர் 1 உங்களுக்கு பொருந்தாது. இதுதான் ஐடிஆர் 1க்கும் ஐடிஆர் 2க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். வாங்க இப்போ ஐடிஆர் 3 பற்றி பார்ப்போம். ஐடிஆர் 3 யாருக்கெல்லாம் பொருந்தும்னா, யாரெல்லாம் ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன் பண்ணியிருக்கீங்களோ கண்டிப்பாக நீங்கள் ஐடிஆர் 3 தான் சூஸ் பண்ணணும். ஐடிஆர் 2ல் உங்களுக்கான ஆப்ஷன் இல்லை. யாரெல்லாம் ஷேரை இன்ட்ரா ட்ரேட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஐடிஆர் 2 யூஸ் பண்ண முடியாது. ஏர்லியராக நம்ம பார்த்தோம் ஐடிஆர் 2ல் ஷேரை வாங்கி விற்றுன்னு தான் நம்ம பண்ணலான்னு சொல்லியிருந்தோம். பட் வாங்கி விற்கிறது கூட நம்ம ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் அதர் தென் 1 டே நம்ம பண்ணியிருந்தால் தான் ஐடிஆர் 2 ஃபைல் பண்ண முடியும். நீங்கள் சேம் டேயில் வாங்கி ஒரு ஷேரை விற்கிறீங்கன்னா நீங்கள் ஐடிஆர் 3 தான் ஃபைல் பண்ணணும். அதர் தென் ஷேர் நீங்கள் யூடியூப்பில் எதனா இன்கம் பண்ணியிருந்தாலும் நீங்கள் ஐடிஆர் 3 தான் ஃபைல் பண்ணணும். பிஸ்னஸ் இன்கம் எதனா வந்திருந்தாலும் நீங்கள் ஐடிஆர் 3 தான் நீங்கள் ஃபைல் பண்ணணும். இதுதான் ஐடிஆர் 2க்கும் ஐடிஆர் 3க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் ஐடிஆர் 1 எப்படி ஃபைல் பண்ணுறதுன்னு நான் போட்டிருக்கேன், லிங்கை பாருங்கள். ஐடிஆர் 1 யாருன்னா ஃபைல் பண்ணணும்னு டவுட் இருந்தால் அதை பார்த்து நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம். ஐடிஆர் 1 மஸ்ட்டு. யாரெல்லாம் அந்த க்ரைட்டீரியாவில் இருக்கீங்களோ நீங்கள் ஐடிஆர் 1 ஃபைல் பண்ணுறதுனால உங்களுக்கு டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லாமல் நீங்கள் வெரிஃபை பண்ணுறதும் நல்லது. ஏன்னா உங்களை அறியாமலே நீங்கள் எதனா டேக்ஸ் உங்கள்கிட்ட பிடிச்சிருந்தாங்கன்னா உங்களுக்கு அது ரீஃபண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஐடிஆரை பற்றி 1 and 2, 3 டவுட்ஸ் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.